இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு பின்புறம் மண்சரிவு ஏற்பட்ட மலையடிவார பகுதியில் ஓய்வு பெற்ற நீதிபதி கோவிந்தராஜ் ஆய்வு மேற்கொண்டார். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சசிகுமார். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் பிரியங்கா. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் மலை அடிவாரத்தில், அதாவது கோவிலுக்கு பின்புறம் அமைந்துள்ள 2668 அடி மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள் மற்றும் நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது குறித்து யானை ராஜேந்திரன் என்பவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கின் அடிப்படையில் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் தனி ஆணையம் அமைத்து ஆய்வானது நடைபெற்று வந்த நிலையில் திரு கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு அந்த ஆய்வு நடவடிக்கைகளானது தள்ளி வைக்கப்பட்டு இருந்த நிலையில் டிசம்பர் 1ஆம் தேதி அண்ணாமலையார் மலையில், அதாவது அண்ணாமலையார் காப்புக்காடு மலையில் இருந்து மண் சரிவு ஏற்பட்டு 5 சிறுவர்கள் உட்பட 7 பேர் உயிரிழந்தனர். அதனை தொடர்ந்து இன்று அந்த ஆய்வினை மேற்கொள்ள வந்த தனி ஆணையத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி கோவிந்தராஜ் அந்த மலையில் மண் சரிவு ஏற்பட்ட அந்த பகுதிகளை ஆய்வு மேற்கொண்டார். மேலும் அவர் தெரிவிக்கையில், நீதிமன்றத்திற்கு அரசிற்கும் உயிர்கள் மிக முக்கியம் என்றும் அங்கு குடியிருப்பவர்கள் காலி செய்வது என்பது குடியிருப்பவர்களால் முடியாத ஒன்றுதான், அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த மாதிரியான நிவாரணம் அளிக்க வேண்டும் என்பது குறித்து ஆய்வு மேற்கொள்ள வந்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி சசிகுமார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.